ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருந்து கொஷின்ஸ் பார்ப்போம். முதலாவது கேள்வியை கவனிங்க. ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் 1945. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அக்டோபர் 24, 1945 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஐக்கிய நாடுகள் சாசனம் கையெழுத்தானது சான் பிரான்சிஸ்கோவில் கையெழுத்தாயிருக்கும். அடுத்த கேள்வி கவனிங்க. ஐநாவின் நிரந்தர அவை. ஐநாவின் நிரந்தர அவை பொதுச்சபை. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். 1953 பொதுச்சபைக்கு தலைவராக இந்திய பிரதிநிதி ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் 1953 அப்புறமா எந்த இந்தியாவை சேர்ந்த நபருமே ஐநாவோட பொதுச்சபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலை. ஸோ 1953 தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் முதல் அண்ட் கடைசின்னு சொல்லலாம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள், மறந்துடாதீங்க. அடுத்தது பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்குள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் தி ஹேக். இது நெதர்லாண்டில் இருக்குது. அடுத்து ஐநாவின் பொன்விழா ஆண்டு அப்படின்னா 1995. அடுத்து நியூயார்க் ஐநாவின் தலைமையகம். ரத்து செய்யும் உரிமை எதிர்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டோ பவர். அடுத்து தற்போதைய ஐநா பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா ஆண்டோனியா குட்ரெட்டிஸ். அடுத்து அணு சோதனை தடை சட்டம் 1963 கொண்டு வந்திருப்பாங்க. தொடர் அணு சோதனை தடை சட்டம் 1996 கொண்டு வந்திருப்பாங்க. ஹலோ எவ்ரிவன்.